வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கோவில்களுக்கு செல்லும் விவகாரம். இஸ்லாமியர்கள் அறிக்கைகளை வெளியிடும்போது கவனம் அவசியம். இனப்பிரச்சினைகள் தொடர்பான எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடுவதற்கு முன் கலந்தாலோசிக்க வேண்டும். ஸ்லாங்கூர் இஸ்லாமிய மத மன்றம் வலியுறுத்தல். இஸ்லாமிய போதனைகளைப் போலவே இந்து மதத்தின் போதனைகளும் உள்ளது என்று வெளியிடப்பட்ட கூற்றை ஸ்லாங்கூர் இஸ்லாமிய மத மன்ற தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் அசீஸ் முகமது யூசுப் மறுத்துள்ளார். இனப்பிரச்சினைகள் சார்ந்த எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடுவதற்கு முன் மாநில இஸ்லாமிய அதிகாரிகள், குறிப்பாக முஃப்தி துறையிடம் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று இஸ்லாமியர்களுக்கு ஸ்லாங்கூர் இஸ்லாமிய மத மன்றம் வலியுறுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி இஸ்லாமியர்களுக்கு ஏற்படும் தவறான புரிதல்களை தவிர்க்கவும், பள்ளின மக்களும் அமைதியான சூழலில் வாழ்வதை உறுதி செய்யவும் அந்நடவடிக்கை அவசியம் என்று ஸ்லாங்கூர் இஸ்லாமிய மத மன்ற தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் அசீஸ் முகமது யூசுப் தெளிவுபடுத்தினார். இன விவகாரத்தில் முழுமையான தெளிவில்லாமல் அத்தகைய கூற்றை வெளியிடுவதால் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று KSL எஸ்பிளனேட் ஹோட்டலில் 2024 ரீகாப் விடுதலை மாத பிரச்சாரத்திற்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் அவ்வாறு கூறினார். முன்னதாக பேரா இஸ்லாம் மதத்துறை ஏற்பாடு செய்திருந்த முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலத்திற்கு செல்லும் சுற்றுலா குறித்த காணொளியும் அதன் பங்கேற்பாளர் ஒருவர் வெளியிட்ட கூற்றும் மக்களிடையே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. நங்கீரி மாநில சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஸ் சின்னத்தை பயன்படுத்தி போட்டியிடும் கூட்டணி வேட்பாளர் குறைந்தது 2000 பெரும்பான்மை வாக்குகளுடன் வெற்றி பெறுவார் என்று பரிகாத்தா நேஷனலின் தேர்தல் தலைமை இயக்குநர் டத்துஸ்ரீ முகமது சனுசி முகமது நோர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி பினாங்கு சுங்கை பக்காப் இடைத்தேர்தலில் தமது கட்சிக்கு மக்களின் ஆதரவு கூடுதலாக இருந்தால் இம்முறையும் அந்த ஆதரவு கிடைக்கும் என்று அவர் கூறினார். மேலும் நங்கீரி மாநில சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு ஒராங்கஸ்லி இன மக்கள் வாழும் உட்புற பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான களத்தில் பரிகாத்தா நேஷனல் களம் இறங்கியுள்ளதாக டத்துஸ்ரீ முகமது சனுசி தெரிவித்தார். உடல் பருமன் பிரச்சினைக்கான அறிகுறிகள் இருக்கும் 40 வயதிற்கு மேற்பட்ட அரசு பணியாளர்கள் உடல்நல பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று கியூபேக்ஸ் பரிந்துரைத்துள்ளது. அரசு ஊழியர்களின் உடல் பருமன் பிரச்சினையை குறைக்க சுகாதார அமைச்சு, இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து சில திட்டங்களை அமல்படுத்தலாம் என்று கியூபேக்ஸ் தலைவர் டத்து அட்னான் மாட் தெரிவித்துள்ளார். அதேவேளை தனியார் நிறுவனங்களும் தங்கள் ஊழியர்களின் உடல்நல ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னதாக புத்ராஜயாவில் பணிபுரியும் அரசு ஊழியர்களில் 50 விழுக்காட்டினர் உடல் பருமன் மற்றும் அதிக எடையால் அவதிப்படுவதாக நாட்டின் தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ முகமது ஜுகி அலி நேற்று தகவல் வெளியிட்டிருந்தார். ஏஜென்சி ஒன்றுக்கு சொந்தமான 30,000 ரிங்கிட் பணத்தை மோசடி செய்தது தொடர்பாக இன்று கிடா அலுஸ்தா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட விவசாய நில அமைப்பின் நிர்வாகியான 49 வயது நுரீசா நோர்டின் குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். நீதிமன்றத்தில் நீதிபதி அன் பிரிசிலியா ஹெமாமாலினி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பின்னர் அவர் அந்த வாக்குமூலத்தை அளித்தார். 2019 ஆண்டு ஜனவரி 30 தேதி மாலை 3:30 மணிக்கு கிடா ஜித்ராவில் உள்ள வங்கி ஒன்றில் அந்த பெண் சொந்த உபயோகத்திற்காக PPK லுபோக் பத்துவின் 30,000 ரிங்கிட் காசோலையை ரோஸ்லின் அலியாஸ் என்ற பெயரில் பணமாக மாற்றி பண மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் அதே குற்றச்சாட்டுக்காக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட 40 வயது ரோஸ்லின் குற்றத்தை மறுத்து மறு விசாரணை கோரியுள்ளார். இந்நிலையில் அவ்வழக்கின் மறு செவிமடுப்பு செப்டம்பர் 5 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் காஜாங் செமன்யே கம்போங் பாசிரில் உள்ள வீடொன்றில் கடந்த புதன்கிழமை நிகழ்ந்த கொள்ளை சம்பவத்திற்கு தொடர்பான மற்றொரு நபருக்கு போலீஸ் வலை வீசியுள்ளது. அந்நபரின் அடையாளங்கள் விசாரணையில் கண்டறியப்பட்டிருப்பதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்து உசின் ஓமார் கான் தெரிவித்துள்ளார். அதோடு அவராக முன்வந்து சரணடையாவிட்டாலும் நிச்சயமாக போலீசிடம் அவர் பிடிபடுவார் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். அது மட்டுமின்றி அந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக இதுவரை 4 கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக தடுப்பு காவலிடப்பட்டிருப்பதாக டத்து உசின் ஓமார் கான் கூறினார்.
ஆல்பர்டின் லியோ ஜியாஹுய் என்ற 6 வயது சிறுமியை கடத்தியது தொடர்பாக முன்னதாக கைது செய்யப்பட்ட உள்ளூர் ஆடவர் ஒருவரை போலீஸ் மீண்டும் கைது செய்துள்ளது. ஜொஹோபாரு குலாயில் உள்ள அந்த ஆடவரின் குடியிருப்பில் பல்வேறு பாலியல் பொம்மைகள், ஆபாச படங்கள் மற்றும் பாலியல் விளையாட்டுப் பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து விசாரணைக்காக அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஜொஹோர் போலீஸ் தலைவர் கமிஷனர் எம். குமார் கூறியுள்ளார். இந்நிலையில் முன்னதாக போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டு மீண்டும் கைதான அந்த 31 வயதான ஆடவர் தடுப்பு காவல் உத்தரவுக்காக நாளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை முன்கூட்டியே கண்டறிந்து குற்றவாளிகளை தண்டிக்க பெற்றோர்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அதுகுறித்து பொதுமக்களும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்று கமிஷனர் எம். குமார் வலியுறுத்தியுள்ளார். ஜொஹோபாரு தமான் புக்கிட் இண்டா பர்சியாரான் புக்கிட் இண்டா சுற்றுவட்ட பாதையில் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உயிர் இழந்தார். அதே சமயம் அவருடன் பயணித்த 31 வயதான அவரின் நண்பர் கடும் காயங்களுக்கு இலக்கானார். 24 வயது உள்ளூர் ஆடவர் ஓட்டிச் சென்ற வாகனம் சுற்றுவட்ட பாதையில் வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் இன்று பின்னிரவு 1:45 மணிக்கு அவ்விபத்து நிகழ்ந்துள்ளது. அதோடு அந்த வாகனம் அதீத வேகத்தில் அங்கிருந்த இரும்பு சாலை தடுப்பை மோதியதில் ஓட்டுநர் வாகனத்தின் வெளியே தூக்கி எறியப்பட்டு உயிர் இழந்ததை இஸ்கண்டாபுத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் எம். குமராசன் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.